இப்போ ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, கஸ்டமர் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராப்பராக ரூம் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, விண்டோஸ் சரியாக மூடி இருக்காது. இந்த ஏசி வந்து ரூம் க்ளோஸ் ஆன ரூமுக்கு மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கரண்ட் யூசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஃபுல்லி ரூம் க்ளோஸாக இருந்தால் நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகி கட் ஆகிறது, இதெல்லாம் ப்ராப்பராக நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு ஏசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த தொண்டை ட்ரை ஆகுறது, மூக்கெலாம் ட்ரை ஆகுறது, காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்காக என்னென்ன பண்ணணும்னா, நம்ம ஏசியை வந்து கரெக்டான சர்வீஸ் பண்ணி வைக்கணும். ஃபில்டரில் டஸ்ட் இருக்கிறதோ இது மாதிரிலாம் இருந்தாலும் இந்த சைனஸான சிம்டம்ஸு, தொண்டை ட்ரைனஸ்ஸு இது மாதிரிலாம் வரும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, வீக்லி ஒன்ஸ் கஸ்டமரே வந்து ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணி போடுறது ரொம்ப அட்வைசபிளானது. இன்னொன்று, ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஏசி ரூமில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம்னா, அதுலேருந்து ஒரு ஆக்சிஜனால் நம்மளுக்கு இந்த ட்ரைனஸ் பிரச்சனை, காஃபு இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஏசியை வந்து ஆன் பண்ணாலே கரண்ட் பில் அதிகமாகிருக்கும் அப்படின்னு பயம் இருக்குது. கரண்ட் பில் அதிகமாக வருது பார்த்திங்கன்னா, ஏசி இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரது எல்லாமே இன்வெர்டர் ஏசி தான். பவர் கன்சப்ஷன் உள்ளே இருக்க ஹீட்டுக்கு ஏற்ற மாரி தான் அந்த ஏசி ஒர்க் ஆகும். கரண்ட் கன்சப்ஷன் நம்ம யூசேஜ் மட்டும்தான். இதை தவிர்க்கிறதுக்கு கரண்ட் பில்லு அதிகமாகாமல் தவிர்க்கணுன்னா டெம்பரேச்சர் மட்டும்தான். நம்ம ஒரு 24 டிகிரி டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நார்மலாக அதுவே மெயின்டைன் பண்ணி பவர் கன்சப்ஷன் எல்லாமே கரெக்டாக நடக்கும். இப்போ ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, கஸ்டமர் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராப்பராக ரூம் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, விண்டோஸ் சரியாக மூடி இருக்காது. இந்த ஏசி வந்து ரூம் க்ளோஸ் ஆன ரூமுக்கு மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கரண்ட் யூசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஃபுல்லி ரூம் க்ளோஸாக இருந்தால் நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகி கட் ஆகிறது, இதெல்லாம் ப்ராப்பராக நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு ஏசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த தொண்டை ட்ரை ஆகுறது, மூக்கெலாம் ட்ரை ஆகுறது, காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்காக என்னென்ன பண்ணணும்னா, நம்ம ஏசியை வந்து கரெக்டான சர்வீஸ் பண்ணி வைக்கணும். ஃபில்டரில் டஸ்ட் இருக்கிறதோ இது மாதிரிலாம் இருந்தாலும் இந்த சைனஸான சிம்டம்ஸு, தொண்டை ட்ரைனஸ்ஸு இது மாதிரிலாம் வரும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, வீக்லி ஒன்ஸ் கஸ்டமரே வந்து ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணி போடுறது ரொம்ப அட்வைசபிளானது. இன்னொன்று, ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஏசி ரூமில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம்னா, அதுலேருந்து ஒரு ஆக்சிஜனால் நம்மளுக்கு இந்த ட்ரைனஸ் பிரச்சனை, காஃபு இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஏசியை வந்து ஆன் பண்ணாலே கரண்ட் பில் அதிகமாகிருக்கும் அப்படின்னு பயம் இருக்குது. கரண்ட் பில் அதிகமாக வருது பார்த்திங்கன்னா, ஏசி இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரது எல்லாமே இன்வெர்டர் ஏசி தான். பவர் கன்சப்ஷன் உள்ளே இருக்க ஹீட்டுக்கு ஏற்ற மாரி தான் அந்த ஏசி ஒர்க் ஆகும். கரண்ட் கன்சப்ஷன் நம்ம யூசேஜ் மட்டும்தான். இதை தவிர்க்கிறதுக்கு கரண்ட் பில்லு அதிகமாகாமல் தவிர்க்கணுன்னா டெம்பரேச்சர் மட்டும்தான். நம்ம ஒரு 24 டிகிரி டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நார்மலாக அதுவே மெயின்டைன் பண்ணி பவர் கன்சப்ஷன் எல்லாமே கரெக்டாக நடக்கும்.